ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டுனே. உங்களுடைய ஆலோசனைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிற கணவன் மனைவி இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கு. ஒன்று கணவன் துன்மார்க்கமாக இருக்கிறான், தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறான், அல்லது மனைவி துன்மார்க்கமாக இருக்கிறான், தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ விலகி இருங்க அப்படின்னு அண்ணன் சொன்னீங்க. பிரிஞ்சிடாதீங்க விலகி இருங்க அப்படின்னீங்க. அது எப்படின்னு? அது மிக கடினமான ஒரு கேள்வி. அதே சமயம் அன்பு போதகரிடத்தில் நான் விசாரித்தால் அநேகருக்கு தேவைப்படுகிற பதில் என்ன செய்வதென்று புரியவில்லை. ஆனால் ஒருவேளை நான் முந்தின கேள்விக்கு கொடுத்த பதில் விலகிவிடுங்கள், விலகிட்டா குடும்பம் என்னாகும்? நான் முதலில் சொன்னது உறவுகள், பெற்றோர், பிள்ளைகள். ஆனால் உங்கள் மனைவியையோ புருஷனையோ நீங்கள் விலகவும் கூடாது, பிரியவும் கூடாது. ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால் விலகிட்டா குடும்பம் என்னாகும்? நான் முதலில் சொன்னது உறவுகள், பெற்றோர், பிள்ளைகள். ஆனால் உங்கள் மனைவியையோ புருஷனையோ நீங்கள் விலகவும் கூடாது, பிரியவும் கூடாது. ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது. இதற்கு புருஷனானாலும் மனைவியானாலும் என்னுடைய ஒரே பதில், உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். ஜெபத்தை உதாரணமாக நான் சொல்லுவேன். என் திருமண வாழ்க்கை, என் பெற்றோரிடத்தில் நான் சொன்னேன், நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பல இடங்களில் தேடினார்கள். கடைசியில் நான் முதலில் குறிப்பிட்டபடி என்னை நேசித்த என் முதல் போதகர் பாஸ்டர் ஜானாசிர் முத்தையா எனக்காக நியமித்து கொடுத்த பெண் தான் என் மனைவி. ஆனால் அவர்கள் தி பெந்தைக்கோஸ்தே சபையின் பிரிவை சார்ந்தவர்கள். நான் ஒரு சாதாரண சபையின் உள்ளவன். உங்களுக்கு புரியும்படி சொன்னால், நிலத்தில் தவுகிற ஒரு தவளையையும் உயரத்தில் பறக்கிற ஒரு பருந்தையும் கட்டி வைத்தார். எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். நான் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் சபையின் கோட்பாடு, ஊழியம் செய்தால் மனைவியோடு இருக்கக்கூடாது. முதல் நாளே சலசலப்பு துவங்கிவிட்டது. நான் பிரச்சனைக்கு எப்பொழுதும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறவன். நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். முதல் நாளே அப்படின்னீங்க, அது மேரேஜ் ஆனால் அன்னைக்கு முதல் நாளே. என் மனைவி என்னிடத்தில் கேட்கிறாள், நீங்கள் ஊழியம் செய்வீங்களா? சொன்னாங்களே, கட்டாயம் செய்வேம்மா.
என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, இனிமேல் செய்யுங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கு போன பிறகு யோசிக்கணும்னா அது அப்போ பார்த்து கொள்ளலாமே. 7வது நாள் அவர்கள் வீட்டிற்கு நாங்கள் சென்றோம். நாங்கள் செல்லும் பொழுது மாலை நேரமாகிவிட்டது. மறுநாள் காலை என் மாமனார், மாமியார், மைத்துனர்கள் அனைவரும் சேர்ந்து கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் இருக்கிற எல்லை, உப்பிலிப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு என்னை கொண்டு போனார்கள். முதல் கேள்வி அந்த போதகர் என்கிட்ட, ஊழியம் பார்ப்பீங்களான்னார். ஆமான், அவ்வளவுதான். அந்த ஃபெய்த்துவமே திரண்டு நின்றது. எப்படி மீசை வச்சுட்டு ஊழியம் பார்க்கலாம்? எப்படி கிருதா வச்சுட்டு ஊழியம் பார்க்கலாம்? எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு ஊழியம் பார்க்கலாம்? கேட்டேன், எந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் என்று. அவர்கள் தத்தாப்புத்தான் பல காரியங்களை பேசினார்கள். திரும்ப திரும்ப அவர்கள் சொன்னது அப்போஸ்தலர்களை எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க சொன்னா ஆமாங்க. நான் கேட்டேன், ஆசரிப்பு கூடாரத்தில் தேவதூதனை தரிசித்த சகரியாவும் ஊழியக்காரன் தான். அவனுக்கு மனைவி எலிசபெத் இருந்தான். வயதான காலத்தில் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தார்களே. இந்த போராட்டம் 1 மணி நேரம் முடிவுக்கு வரவில்லை. நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் என்று போராடி அனுப்பினார்கள். திரும்பினேன். அதன் பின்பு என் மனைவியோடு நான் வாக்குவாதம் செய்யவே இல்லை. சபை காரியமும் ஊழிய காரியமும் பேசவே மாட்டேன். ஆனால் என் காரியத்தில் நான் ஒழுங்காயிருந்தேன். என் மாமனார் சொல்லுவார், என் மகள் டிபிஎம் சர்ச்சுக்கு தான் போவான், அனுப்பி வைப்பேன். ஏற்றுக்கொண்டேன். சகிக்கப்படவில்லை. நான் புருஷன், நான் சொன்னதை செய்யணும், சொல்லாதிருங்கள். கிறிஸ்துவுக்காக கொஞ்சம் சகிக்கப்படவில்லை. என் ஜபத்தில் அழுதேன். வருடங்கள் கடந்தது. 4 வருடமானது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் ஊழியத்தை ஆரம்பித்தேன். மற்ற நாட்கள் நான் மருத்துவமனையில் பணி செய்தேன், அவளும் பணி செய்தாள். ஆனால் நடக்கிற அற்புதங்களை பார்ப்பாள். ஏதோ ஒன்று இவருக்குள் இருக்கத்தானே செய்கிறது. யோசனை வந்தது. என்னுடைய ஜெப நேரம் இரவு 11 மணி. ஜெபிப்பேன். அதிகாலை 3 மணி வரை ஜெபம் பண்ணுவேன். நன்கு தூங்குவாள். நான் ஜெபிப்பது அவளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் வந்தது. என் ஜெபத்தை, என் சகிப்புத்தன்மையை, என் பொறுமையை கர்த்தர் பார்த்தார். ஒரு நாள் இரவு 2 மணி வீட்டை ஒரு 10-15 பேர் தடியோடு தட்டுகிறார்கள். என் தகப்பனாரும் தாய் ஓடி போய் கதவை திறக்கிறார். உன் மகன் தான் ராஜேந்திரனா? ஆமா. என்னாச்சு? என்ன பண்ணா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். தடியோடு வந்திருக்கிறீங்க. நான் வெளியே வந்தேன். நீதான் ராஜேந்திரன்? ஆமா. என்ன விஷயம்? என் மனைவி பயந்து போய் வருகிறாள். இல்லை, எங்கள் தெரு 1 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் தெரு இருக்கிறது. அதற்கு என்ன ராத்திரி தடியோடு வந்திருக்கிறீங்க? எங்கள் தெருவில் ஒரு அம்மா உண்டு. வெள்ளிக்கிழமை சாமி ஆடி குறி சொல்லுவாங்க. இன்னைக்கு சாமி வந்துச்சு, குறி சொல்ல மாட்டேன்ருச்சு. என்னென்னமோ அபிஷேகம் பண்ணோம், மாட்டேன்ருச்சு. ஏன்னு கேட்டோம். ஹவுசிங் போர்ட் காலனியில் 16ஆம் நம்பர் வீட்டில் ராஜேந்திரன் ஒருத்தன் கருப்பாக இருக்கிறான். அவன் முழங்கால நிற்கிறான். அவனை நிறுத்த சொல்லு.
நான் குறி சொல்கிறேன். என் மனைவிக்கு கைகால்கள் உதற ஆரம்பித்தது. ஐயோ, என் புருஷனை பரிகாசம் பண்ணிட்டேனே, எங்க சபைதான் பெருசுன்னு என் புருஷனை கேவலமா நினைச்சிட்டேனே, 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிசாசுக்கு என் புருஷனுடைய முழங்கால் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே. நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், ஐயா கனவான்களே, நான் கேள்விப்பட்ட வரை தெய்வத்தை கண்டு மனுஷன் பயப்படலாம், மனுஷனை கண்டு தெய்வம் பயப்படக்கூடாதே. ஆமா ஐயா, அப்புறம் ஏன் இந்த மனுஷனை பார்த்து உன் சாமி பயந்துச்சு? நடந்தது, அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயம் என் மனைவி மனம் மாறினாள். கடந்த ஆண்டு மே 9 அவள் ஜீவன் பிரியும் வரை எனக்கு ஒரு புத்தியுள்ள மனைவியாய் கர்த்தர் கொடுத்தார். சகோதரனே, மனைவியினால் உபத்திரவமா? சகோதரி, புருஷன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானா? உன் ஜெபம் போதவில்லை. நீ தேவ சமூகத்தில் விழுந்திருக்கிற நேரம் போதவே இல்லை. என் மனைவி சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் TPM சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாள். உலகம் யாரும் சொல்லாத சாட்சி. ஒருவேளை இதை நான் சொல்லும் பொழுது அந்த சபை மக்களை இருதயம் காயப்படுத்துமானால் மன்னிப்பு கேட்கிறேன். உங்கள் நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்துங்கள். உங்கள் ஜெபம், உங்கள் சகிப்புத்தன்மை, உங்கள் பொறுமை, நீங்கள் கொடுக்கிற அன்பு, இதை எல்லாவற்றையும் விட தயவு செய்து ஒருவரிடத்தில், ஒரு ஊழியனிடத்தில், ஒரு நண்பனிடத்தில், என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, நான் ஊழியத்தில் எவ்வளவு ஜொலிக்கிறேன், என் புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதுதான் உங்களுக்கு கேடு, அதுதான் உங்கள் தலையில நீங்களே எரிகிற நெருப்பை போட வேண்டும் என்று பிசாசு கொடுத்த திட்டம். இது உங்களுக்கு அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று மனதார நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆலோசனைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.